இன்றைக்கி பாருங்கள் பர்த்டே இன்றைக்கி என்ன சமைச்சோன்னு பார்ப்போம். பாப்பாவுக்கு பெரிய பாப்பாவுக்கு பர்த்டே. வெஜிடபிள் ரைஸ் பண்ணிடலாம். எல்லாருமே இன்றைக்கி ஸ்கூலு ஆஃபீஸ் எல்லாம் போகிறாங்க. அதனால் காலையிலே ஒரு சமையலை போட்டு கொடுத்து விட்றலான்ட்டு இப்போ வெஜிடபிள் ரைஸ் பண்ண போகிறேன். எப்போதுமே பண்ணுறது தானே. இந்த அரிசி அரை மணி நேரம் ஊற போட்டுட்டு புதினா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, கொஞ்சம் ரிஸ்க்கு தான் காலையிலே ஒரு 7 மணிக்குள்ளே எல்லாம் செய்யணுங்கிறது. கொஞ்சம் செஞ்சு கொடுத்து விட்ருவோம் அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இதை கொடுத்துட்டு மதியம் லஞ்சு நம்ம ஏதாச்சும் நான்வெஜ் பண்ணிக்கலான்ட்டு. ஒரு லெமன் புளிஞ்சு ஊற்றினா நல்லாயிருக்கும். அதனால் ஒரு லெமன் புளிஞ்சு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்ட்டு போட்டுக்கிறது. ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு. இதையே சாப்பாட்டுக்கும் கொடுத்துட்டு லஞ்சுக்கு கொடுத்து விட்றலாம். லீவு போடலை. இங்கே இருந்தால் ஹீட்டு. அங்கே போனாலும் நல்லா ஏசியில் வேலை பார்க்கலாம். இங்கே தான் ஃபுல்லாக அனல் தாங்க முடியலை. இப்போ கேசரிக்கு செஞ்சுருவோம். கொஞ்சோண்டு ரவாவை நெய் ஊற்றி நான் முந்திரி திராட்சையை வறுத்து வச்சுட்டு, இப்போ நெய் ஊற்றி இந்த ரவை நல்லா வறுக்கணும். செவக்க வறுத்துட்டு அங்கிட்டு நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். 1 கப்பு ரவை, 1 கப்பு சுகர் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட போட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், தண்ணி அங்கிட்டு நான் ஒரு செம்பில் கொதிக்க வச்சுருக்கேன். 1 கப்பு தான் செய்கிறேன், ரொம்ப செய்யலை. இப்போ கொஞ்சம் கேசரி பவுட்ரு போட்டுக்கலாம். அந்த கலர் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் போட்டு அந்த இதை வதக்கணுன்னே அந்த கொதித்த தண்ணி எடுத்து ஊற்றிட்டோன்னா நல்ல மணம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணியை இதை நெய்யில் வதக்கணுன்னையும் போட்டுட்டேன். இது ஏலக்காய் தூள் வாங்கி வச்சுக்கிட்டேன் நான். இப்போ தண்ணி கொதித்தோடனையும் அதில் இந்த நெய்யில் வறுக்கிறோம்ல இந்த ரவையை, அப்போ எடுத்து ஊற்றிட்டோன்னா இது நல்லாயிருக்கும். அதுவே அந்த தண்ணி கொதித்து அதில் வெந்து வத்தட்டும். இப்போ சுகர் 1 கப்பு போட்டுக்கலாம். 1 கப்புக்கு நான் 1 கப்பு போட்டிருக்கேன். 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு சுகர் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ முந்திரி திராட்சை எல்லாம் போட்டுக்க வேண்டியதான். போட்டுக்கிட்டு இறக்கிக்க வேண்டியதான். சுவையான ரவை கேசரி ரெடி. காலையில் அவ்வளோதான் முடியும். ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் பண்ணிவிட்டு சாப்பாடு செஞ்சிடலான்ட்டு அவசர அவசரமாக பண்ணுறேன். இந்த பாருங்கள், வெஜிடபிள் ரைஸு, ரைட்டா, ரவை கேசரி, முட்டை மாஸு, கொஞ்சோண்டு அது சாக்லேட்டு, கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸ் வாங்கினோம், அவ்வளோதான். டிஃபன்லாம் பண்ணலை. இதே சாப்பாட்டு கொடுத்துட்டு இதே லஞ்சுக்கும் கொடுத்து விட்றேன். இந்த கேசரி சூப்பராக இருக்கும். நல்லா அந்த சுடு தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றினோன்னு வச்சுங்களேன், நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நான் பண்ண மாட்டேன். பச்சை தண்ணியை ஊற்றி தான் அப்புறம் கொதித்த பிறகு ரவையை போடுவேன் நான். இப்போ ரவையை நெய்யில் வறுத்துட்டு அதை சுடு தண்ணியை கொதித்த தண்ணியை ஊற்றினோன்னா நல்லாயிருக்கு. இப்போ நம்ம லஞ்சுக்கு சிக்கன் வாங்கியாச்சு. சிக்கன் வாங்கிட்டு அதை வறுத்துட்டு 65 போட்டுட்டு குழம்பு வச்சிடலான்ட்டு நான் மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு அலசி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடித்தது இல்லை, அதனால் அடித்து வச்சுக்கிட்டு இந்த மிளகு, சோம்பு, சீரகம் அடித்து வச்சுக்கலாம். இது பாருங்கள், இன்றைக்கி அடித்து வச்சுட்டேன் நிறையா. அதனால் இந்த ஒரு வாரத்துக்கு பிரச்சனை இருக்காது. இது இஞ்சி பூண்டு இருந்துச்சுன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. இதே மாதிரி சோம்பு சீரக பவுடர் இருந்தாலும் எனக்கு வேலை முடிஞ்சிடும். இது ஒரு வாரத்துக்கு ஒரு திருப்பு தான் அரைப்பேன் நான். இன்றைக்கி அரைக்கிறேன்னா இதை வறுத்து ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டேன்னா டக்குன்னு நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த மிளகு, சீரகம், சோம்பு அரைச்சி வச்சிட்டோம்னா பிரச்சனை இருக்காது நம்மளுக்கு. இந்த பாருங்கள், இதில் சிக்கன் 65 பவுட்ரு எல்லாம் போட்டு முட்டை 1 ஊற்றி நான் பிசைஞ்சு வைக்க போகிறேன். இது பிரித்து வச்சுக்கிட்டேன். குழம்புக்கு தனியாக, 65க்கு தனியாக. ஒரு லெமன் 1 எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் அந்த 65க்கு சூப்பராக இருக்கும். இந்த முட்டை ஒரு 4 அவிச்சிருவோம். அவங்கெல்லாம் வர்றதுக்குள்ளார சமைச்சிடலாம். இது லஞ்சுக்கெல்லாம் இவங்க அப்பா இன்றைக்கில் பக்கத்தில் தான் கம்பெனி, அதனால் சாப்பாட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் அவங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்க வேண்டியதில்லை. எங்கள் ஊரில் கோயில் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. என்னால் போக முடியலை, ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம எல்லாத்தையும் இழந்து ஒன்றா தானே இருக்கிறோம். இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு, அரிசி மாவு கொஞ்சம், மிளகு, சோம்பு, சீரகத்தூள், இந்த 65 பவுட்ரு கொஞ்சம், முட்டை 1, மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கலாம். கொஞ்சம் நம்ம நல்லாயிருக்கும். அந்த 65 பவுட்ரு மட்டும் நான் போட மாட்டேன். நான் மிளகு, சோம்பு, சீரகத்தூள் எல்லாம் போட்டுக்கிட்டு தூள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம்.
போட்டுக்கிட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன்னா, இன்னும் இந்த சோள மாவு வந்து கொஞ்சம் மொறுமொறுப்புக்காண்டி அது நல்லாயிருக்கும். அதனால் ஒரு லெமன் ஊற்றியிருக்கேன். நான் என்ன அது ஒரு 3/4 கிலோ இருக்கும் கறி, அதனால் நான் ஒரு லெமன் ஃபுல்லாக ஊற்றியிருக்கேன். அந்த புளிப்பு சுவை வந்து சூப்பராக இருக்கும். வினிகர் இருந்தால் அதையும் ஊற்ற சொன்னாங்க, நான் அது ஊற்றலை. இதான் லெமன் போடுறமே அப்புறம் என்ன அப்படின்ட்டு இதை போட்டு நல்லா அதிலே வந்து கலராக இருக்குது நல்லா. இந்த குழம்பு வச்சுட்டேன் பாருங்கள். சிக்கன் குழம்பு தான் நிறையா வாட்டி போட்டிருக்கேன்ட்டு நான் லைட்டாக தான் காட்டியிருக்கேன். முட்டை வச்சாச்சு. இப்போ நானே வந்து ஒரு கையில் எடுத்துக்கிட்டு ஷார்ட்ஸுக்கு மாதிரி எடுத்துட்டேன். அதனால் இப்படி எடுத்து ஃபுல்லாக தெரியலை, எடுத்துக்கிட்டே நானே சமைச்சேன். யாருமே இல்லை, எல்லோரும் போயிட்டாங்க, அதனால் நானே எடுத்தேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருந்தோடனே இப்போ நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம்ல, அந்த போட்டு இஞ்சி பூண்டு, சிக்கன் 65 பவுட்ரு, மிளகு சீரகத்தூள், முட்டை 1, லெமன் ஒரு லெமனு, மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். சோம்பு, சீரகம், மிளகுத்தூள், தூள் உப்பு எல்லாம் போட்டு பிசைஞ்சு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இப்போ போட்டோன்னா அந்த அப்படியே அந்த முட்டை வந்து அந்த கோட்டிங்காக பிடிச்சிக்கிறோம். அதனால அந்த மசாலா வந்து வெளியே போகாது. அப்படியே போட்டு அப்படியே எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இன்றைக்கி ஃபுல்லாக வேலை தான். ஏன்னா வந்து லஞ்சுக்கு இப்போயே செஞ்சு வச்சுட்டேன். நைட்டு ஆணுச்சுன்னா ஃபுல்லாக ஹீட்டு வந்து மாடியில் இறங்குற ஹீட்டு பூரா கீழே நைட்டு பூரா இறங்கும். அதனால் நைட்டுக்கு ரொம்ப நிற்க முடியாது கிச்சனில். அதனால் ஒரு காலையிலேருந்து ஒரு மதியம் வரையும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். அதனால் அப்போயே செஞ்சு வச்சுருவோன்ட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் நானே ஒரு கையில் எடுத்துக்கிட்டு நானே இது பண்ணேன். இப்படி தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஷார்ட்ஸுக்கு எடுக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எடுத்தாச்சு, சிக்கன் 65 போட்டு எடுத்தாச்சு. ஏன்னா லஞ்சுக்கு 1 மணிக்கு கரெக்டாக வந்துடுவாங்க சாப்பிட்றதுக்கு. அப்போ சாப்பாடு கொடுக்கணும். அதனால் வந்து ஒரு ஆளுக்கும் ஒரு டயங்கிறனால வேலை இழுன்னு இருக்குது. எல்லாரையும் ஒரே டயத்தில் அனுப்பிட்டு ஒரே டயத்தில் வந்தாங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும். அதுவும் கிடைக்கிறதில்ல. இப்போ இங்கே இந்த டயத்துல எல்லாம் எங்கள் திருவிழா டயத்துல எல்லாம் லீவு டயத்தில் தான் வரும் திருவிழா. இப்போ என்னமோ ஸ்கூல் ஆரம்பித்த பிறகு வருது. நான் போனதே இல்லை. கல்யாணம் பண்ண பிறகு 2 வாட்டி போயிருக்கேனா என்னன்னு தெரில. இந்த பாருங்கள், இப்போ தான் மிளகு சீரகம் சோம்பு தூளை வறுக்கிறத இப்போ தான் காட்டுறேன். அது முன்னாடியே போட்டு எல்லாம் பிரட்டி எடுத்தாச்சு. மாற்றி மாற்றி போட்டு இல்லை, இது குழம்புக்கு வந்து இந்த கொஞ்சோண்டு சரகு சாமான், மல்லி, மிளகாய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் சோம்பு, சீரகம் எல்லாம் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இது வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி போட்டுவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். இது வந்து நான் அப்படியே அலசி பிரித்து வச்சுட்டேன். எலும்பை எடுத்து குழம்புக்கும் அந்த 65 போடுறதுக்கு வெறும் அந்த ஃப்ளெஷ்ஷு மட்டும், சதையை மட்டும் எடுத்து வச்சுட்டேன். அதனால் அதுக்கு அதிகமாக போட்டேன். ஒரு 3/4 கிலோவுக்கு போட்டுட்டேன் 65க்கு. அதனால் எடுத்து ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இது எலும்பு போட்டு சும்மா குழம்பு வச்சுருவோம் கொஞ்சோண்டு அப்படின்ட்டு. பிரியாணி போடலை, அதான் காலையில் வந்து வெஜிடபிள் ரைஸ் பண்ணிட்டோம்ல, அதனால் அதுவும் பிரியாணி மாதிரி தானே அப்படின்ட்டு பிரியாணி பண்ணலை. ஆனால் அங்கெல்லாம் திருவிழாவெல்லாம் அங்கே நாங்கள் நடக்கையில் சின்ன பிள்ளையிலலாம் எங்கள் வீட்டுக்கிட்ட திருவிழா நடக்கையில் என்ன செய்வோம், அந்த ப்ரோக்ராமுக்கு நைட்டு வைப்பாங்கள்ல, இந்த பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்போ போகிறதுக்கு வந்து அதுக்கு வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க. அப்போ போகிறதுக்கு வந்து கடைசியில் சித்தப்பா 2 சித்தப்பா இருப்பாங்க. அவங்க தான் கொஞ்சம் இதாக இருப்பாங்க. இந்த காலத்தில் கொஞ்சம் இந்த காலத்து ஆளுங்க மாதிரி இருப்பாங்க. அதனால் அவங்கள போய் சின்னமாக நைட்டுக்கு இது படம் ஓட்டுவாங்க, இல்லைன்னா நாடகம், இல்லைன்னா இந்த ஆர்கெஸ்ட்ரா ஏதாச்சும் பண்ணுவாங்க. அதனால போய் கெஞ்சுறது, வா சின்னம்மா நீ வந்து உட்காந்துரு சின்னம்மா, நாங்கள் உட்காந்துருக்கேன். பாய் எடுத்துக்கிட்டு போவோம். எங்கள் வீட்டுக்கிட்டேலாம் பாதை கோயிலுக்கு ஜேன்னு கூட்டம் போவோம். அப்படியே பாய் எடுத்து சுருட்டி வச்சுக்கிட்டு சத்தமாக கேட்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவெல்லாம் முடியாது, வந்து நான் வேணா படுத்து கிடக்குறேன் நினைக்கல, நீங்கள் பாருங்கங்க. அந்த சின்னம்மாவை 2 சாயந்தரத்துலேருந்து ஐஸ் வைக்கிறது. அப்புறம் அந்த சின்னம்மாவோட போனால் விடுவாங்க எங்கள் அப்பாலாம். சரின்ட்டு அப்புறம் போயிட்டு வர்றது. அப்புறம் பெரிய பிள்ளையானோடனே எங்கள் அப்பா வந்து போட மாட்டார். அப்படியே இது பண்ணி திருவிழா அன்னைக்கு கூட போட மாட்டார். திருவிழா அன்னைக்கு கூட எங்கள் அம்மா வந்து எல்லோரும் போகிறாங்க, நீங்கள் இந்த வீட்டில் மட்டும்தான் எந்த பிள்ளைகளும் வராது அப்படின்னோடனே சரி ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்புனோம்னா அதுகளுக்கெல்லாம் பிடிக்காது. ஏன் அதுகளை போட்டு தொல்லை பண்ணுற அப்படின்றவாரு டக்குன்னு. சரி நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக பயந்துக்கிட்டு டக்குன்னு கழட்டி போட்டுட்டு நாங்கள் வரலேம்போம். நான் மட்டும் போகிறேன் இந்த மாவளுக்கு சட்டியை தூக்கிக்கிட்டு, இந்த வீட்டில் மட்டும் எந்த பிள்ளையும் வராது அப்படின்னு எங்கள் அம்மா திட்டிக்கிட்டு நான் போவோம். அது மாதிரி எங்கள் அப்பா விடவே மாட்டார் அவ்வளவா. அப்படியே அங்கனைக்குள்ளே தான் இருப்போம். ஆனால் ஜாலியாக இருக்கும் அந்த காப்பு கட்டுறதுலேருந்து திருவிழா வரையும். அந்த ஜாலியாக அந்த ரேடியோலாம் இப்போ இருக்காதுல்ல, ரேடியோ கட்டினோனையுமே எனக்கு வேலை ஸ்பீடாக பார்ப்பேன். நல்லா சமைச்சிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்போம் நாங்கள்.
அப்புறம் கல்யாணம் வாட்டி ஒரு வாட்டி போயிருக்கேன், அப்புறம் இன்னொரு வாட்டி போயிருக்கேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா பெரட்டி வதக்குனோடனே தண்ணி எடுத்து ஊற்றிடணும். இப்போ நல்லா இது இப்போ அதுக்கு பிறகு போகிறப்பெல்லாம் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா திட்டி கிடக்கு. நாங்கள் போனோடனேயுமே எங்கள் அப்பா போயிட்டு கட்டுமாவடியில் போயிட்டு ஏலத்தில் எடுத்துக்கிட்டு வந்துடுவார் மீனெல்லாம். சாயந்தரமா இப்போ நாங்கள் கோயிலுக்கு போகிறதா இதை சமைக்கிறதான்னு கத்திக்கிட்டு கிடக்க எங்கள் அம்மா. இந்த இன்னொரு மீன் இருக்கும்ல, அந்த குளத்து மீன்லேயே ஒன்று, அது என்னமோ இல்லை, அந்த மீன் பேர் வரல எனக்கு இப்போ. அந்த மீனெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவார். இந்த சாக்கில் போட்டு கட்டி உயிரோடையே இருக்கும் அந்த மீன். அதை கொண்டு வந்துடுவார். அதையும் போட்டு சமைச்சிக்கிட்டு கிடக்குறது. நான் சமைச்சிக்கிட்டு கிடப்பேன். நம்மள எங்கே அப்புறம் அதுக்கு பிறகு தான் வேலை, நம்ம போக முடியலை, அதனால் இது பண்ணுறது. இப்போ பாருங்கள், சிக்கன் 65, முட்டை, சாதம், சாதம் போட்டுக்கலாம். இங்கே அப்பயும் இது அப்படியே இருந்தான் ஒருத்தவங்க கண்ட்ரோலோட, எங்கள் அப்பாவோட இதில். இப்போயும் இங்கே வீட்டுக்குள்ளேயே கிடந்து இப்போ ஒருத்தரோட கண்ட்ரோலில் இருக்கான், அவ்வளோதான். நம்ம லைஃபே போச்சு. முட்டை, சிக்கன் 65 வாங்க சாப்பிட்லாம் சமைச்சு. இப்போ அப்போ எங்கள் அப்பா போடுற கண்டிஷன்லாம் எனக்கு வந்து பெருசாக தெரியாது. எனக்கு வந்து அது பெரிய விஷயமா அப்படியே தெரியாது. இப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து பெரிய டார்ச்சராக தெரியும். சரி, நம்மளை ஏன் இப்படி அடக்குறாங்க, இப்படி எங்கேயும் விட மாட்டேங்கிறா அப்படிங்கிறது மாதிரி ஒரு மாதிரி தெரியும். எங்கள் அப்பா தெரியாது. இங்கே பாருங்கள், இப்போ கேக்கு வெட்டியெல்லாம் என் பசங்களும் அப்படி தான், என்ன மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்கள், கேக்கு வெட்டுறான். அது காட்ட வேணான்னுச்சு. சரி விடு, என்னத்தை காட்டாமல் இருந்து என்ன பண்ண போகிறோம், வாங்க கட் பண்ணுவோன்ட்டு. எனக்கு வந்து இதுக்கு 11ஆம் தேதினா எனக்கு 13ஆம் தேதி வரும் பர்த்டே. ஆனால் நான்லாம் கொண்டாட மாட்டேன். அப்போலேருந்து எனக்கு எப்போ பர்த்டே வருதுன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படியே விட்டுருவேன். விடுங்க, என்னை அப்படியே விட்டுருங்க அப்படின்னுறது. வாங்க சாப்பிட்லாம், எல்லோரும் கேக் வெட்டலாம். இது பெரிய பாப்பாவுக்கு. அதுக்கு பெரிய பாப்பாவுக்கு வந்து 2 நாள் சென்று எனக்கு வரும். ஏன் நம்ம இப்போ புதுசாக செஞ்சுக்கிட்டு இருப்பானே, அந்த காலம் மாதிரியே நான் இருந்துடுறது. இன்றைக்கி பர்த்டேன்னு சொல்லிக்கிட்டு கிடக்குங்க, கேக்கு வெட்டான்னு விடு உனக்கு வெட்டினா எல்லாம் தரதான் அப்படின்னுறது. வாங்க எல்லோரும் கேக்கு சாப்பிட்லாம். சின்ன பாப்பா தான் வீடியோ எடுக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.